ஆடிப்பெருக்கில் செய்ய மறக்கக்கூடாத சில விஷயங்கள். இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு 3/8/2024. அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் காவிரி ஆத்துல நீர் பெருக்கெடுத்து ஓடி விவசாயத்தை செழிக்க செய்யற அற்புதமான நாளா ஆடிப்பெருக்கு இருந்து வருது. இந்த ஆடிப்பெருக்குல எதை வாங்கினாலும் அது பன்மடங்கா பெருகும்ன்றது பக்தர்களோட நம்பிக்கையா இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு வருது. ஆடிப்பெருக்குல சுமங்கலி பெண்கள் தாலி கயிறு மாற்றுவது சிறப்பான அம்சமா இருந்துட்டு வருது. இவ்வளவு மகத்துவமான நாளா இருக்கக்கூடிய இந்த ஆடிப்பெருக்குல செய்ய மறக்க கூடாத 5 விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு குடும்பத்தோட நீர்நிலைகளுக்கு போய் நீராடி இறைவனை வழிபடுவது வழக்கமா இருக்குது. மேலும் மங்கள பொருட்களை நீர்ல விட்டு அம்பாளை பூஜிப்பதும் விசேஷமா இருக்கு. குடும்பத்தோட மரத்தடிகள்ல உட்கார்ந்து உணவு சமைச்சு ஆடிப்பாடி மகிழ்ந்து உணவு சாப்பிட்டு மகிழும் நல்ல நாளாகவும் இருந்துட்டு வருது. வர்ற சனிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய இந்த வருஷ ஆடிப்பெருக்கன்னைக்கு தவறாம இந்த 5 விஷயங்களை நினைவுல வச்சுக்கோங்க. ஆடிப்பெருக்கன்னைக்கு முதல்ல வீட்டுல பூஜை செய்யறவங்க மஞ்சள்ல பிள்ளையார் செய்து வைக்க மறக்க கூடாது. எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போதும் மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வச்சு அதுக்கு முதல்ல வழிபாட்டை முடிச்சிட்டு மத்த பூஜையை துவங்கிறது வெற்றியை தரும். அதற்கு மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வச்சு அதுக்கு முதல்ல வழிபாட்டை முடிச்சிட்டு துவங்கிறது வெற்றியை தேடித்தரும். பிள்ளையாருக்கு விளக்கேத்திட்டு பின்பு அம்பாளுக்கு வேப்பல மாலை சாத்தி நெய்வேத்தியம் படைச்சு வழிபடுங்க. ஆடிப்பெருக்குல தாலி கயிறு மாத்துறது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்க செய்யுமா. அதனால தாலி சரடு அணிந்திருந்தாலும் கயிறு அணிந்திருந்தாலும் சரட்ல கொஞ்சமா மஞ்சள் கயிறாவது இருக்கிறது நல்லது. அப்படி கயிறு இருக்கும் பட்சத்துல அதையும் நீங்க இந்த நாள்ல மாத்திக்கலாம். புதுசா சரடு அணியறவங்களும் இந்த நாள்ல சரடு மாத்திக்கலாம். காலை 10:45 மணிலிருந்து 11:45 மணி வரைக்கும் நல்ல நேரமா இருக்கு. இந்த நேரத்துக்குள்ள நீங்க தாலி கயிறை மாத்திடணும். நல்ல நேரம் பார்க்காமல் தாலி கயிறை மாத்தக்கூடாது. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு சுமங்கலி பெண்கள் 3 அல்லது 5 பேருக்காவது மங்கள பொருட்களை தானமா கொடுக்கணும்ன்றத மறந்துடாதீங்க. தாம்பூலத்தோட மஞ்சள், குங்குமம், வளையல், பூ வச்சு தானம் கொடுத்தால் மாங்கல்ய பலம் நீடிக்கிறதோடு மட்டும் இல்லாம குல விருத்தியும் உண்டாகும். ஆடிப்பெருக்குல நல்ல விஷயங்களை துவங்கலாம். சுப பேச்சுவார்த்தைகளை நிகழ்த்தலாம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வீட்டுல குறையாம இருக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் சிலது இருக்கு. அத முன்கூட்டியே வாங்கி நிரப்பி வச்சுக்கணும். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு இதெல்லாம் குறைவாக இல்லாம நிறைவாக இருந்தால் வறுமை இல்லாம 7 பிறவிக்கும் தனம் தானியத்திற்கு பஞ்சம் இல்லாம வாழ்வு அமையுன்றது நம்பிக்கை. அத்தகைய பொருட்கள் என்னென்ன? அரிசி, பருப்பு, உப்பு, புளி, மிளகாய் வற்றல், எண்ணெய் இதெல்லாம் வாங்கி நிரப்பி வச்சுக்க மறந்துடாதீங்க. கடைசியா ஆடிப்பெருக்குல வாங்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் குண்டு மஞ்சள். அதிக வசதி படைச்சவங்க அந்த நாள்ல பொண்ணும் பொருளும் வாங்கி குவிப்பாங்க. ஆடிப்பெருக்குல வாங்கும் பொருட்கள் பல மடங்கு பெருகுன்றது நம்பிக்கை. அதனால நகை கடைகள்ல அந்த நாள்ல கூட்டம் அலைமோதும். இப்போ தங்கம் வெள்ளி விக்கிற விலையில அத வாங்க முடியலனாலும் குண்டு மஞ்சளை வாங்கி வைக்கிறது தங்கம் வெள்ளி வாங்கி வைக்கிறதுக்கு இணையான பலனை கொடுக்குமாம். நன்றி, வணக்கம்.